தம்பிங்களா, இப்போ மார்னிங் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் இப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க. காலையில் ராஜா மாதிரி சாப்பிட்ணும், மத்தியானம் ராணி மாதிரி சாப்பிட்ணும், நைட்டு வந்து பெக்கர் மாதிரி சாப்பிட்ணும், அதாவது லைட்டாக சாப்பிட்ணும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ மார்னிங் வந்து நான் ஒரு வேலையை ஆரம்பித்து சுறுசுறுப்பாக செய்யலான்னு நினைக்கும் போது எனக்கு 11 மணி ஆனால் தூக்கம் வருது, டயர்டாகுது, டல்லாகுது. இதுக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, உலகம் இன்றைக்கி எப்படி இயங்குது, இதை பற்றி இந்த வீடியோவில் பேசுவோம். இப்போ காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே அந்த காலத்துலேருந்து நம்ம என்னென்னா இந்த பேவரேஜஸ், டீ, காஃபி அந்த மாதிரி குடிக்கிற பழக்கம் வந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கெல்லாம் ட்ரெண்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காலையிலேயே 3 நேரம் சாப்பிட்றாங்க. என்ன 3 நேரம் எப்படி? இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே வாக்கிங்க்கு எல்லாம் ரெடியாக வராங்க, ஷூ போடுறாங்க, இது போடுறாங்க, அது போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. டீயோ காஃபியோ வித் பிஸ்கட் அல்லது குக்கீஸ் அல்லது வரிக்கி, இந்த மாதிரி நெய் வரிக்கி, பிரிட்டானியா இப்போல்லாம் பிராண்டட்லேயே வந்துருச்சு, எடுத்து வச்சு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு வாக்கிங் கிளம்புறாங்க. அதோட கலோரி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 400லேருந்து 500 கலோரி ஆல்ரெடி சாப்பிட்டாங்க. இப்போ வாக்கிங் 1 ஹவர் போவாங்க. 1 ஹவர் வாக்கிங் போயிட்டு அந்த பக்கம் போய் பார்த்தாக்கா, இப்போ நான் வந்து சேலம் சரௌண்டிங்கில் நிறைய காலையில் வந்து நான் வீட்டிலேருந்து கிளம்புனோடனே அப்படியே வந்துட்டு வண்டி எடுத்து கார் எடுத்து ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்தா, டீ கடை, ஸ்நாக்ஸ் கடை, இந்த மாதிரி கடைகளில் நிறைய கூட்டம், மக்கள் கும்பலாக நிற்கிறாங்க. இப்போல்லாம் ஒரு சில இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்குது. அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சி பார்த்தா, அங்கெல்லாம் பலகாரம் காலையிலேயே சுட்டு போடுறாங்க. ஸோ இங்கேருந்து போகிறாங்க. அப்புறம் வாக்கிங் போகிற ஏரியா பூரா, இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தில், இங்கே பைபாஸில் ரவுண்டானாவில், ஏவிஆர் ரவுண்டானாலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் நடக்கும்போதே கீழே அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக கடை. ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் பூரா வரிசையாக கடைங்க. தேங்காய் பால், கோலா புட்டு சுடுறேன், ப்ரௌனி பண்ணுறேன், அது பண்ணுறேன், பேன் கேக்கு, என்னென்னமோ ஐட்டம்லாம் ஓடிட்டுருக்குது. ஸோ அதிலிருந்து தப்பிக்கிறதே பெரிய கஷ்டம். ஆக்சுவலாக வெளியில் வந்தவொடனே இவங்க சாப்பிட்றாங்க பாருங்கள், இது 2வது சாப்பாடு. ஒரு டீ, சமோசாவோ, சுண்டலோ, ப்ரௌனியோ, கோலா புட்டுனா இப்போ கலராக வருது. தேங்காய் பால் சாப்பிட்றேன், அது சாப்பிட்றேன், இது சாப்பிட்றேன், ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்க. ஆல்ரெடி 2 சாப்பாடு முடிஞ்சிருச்சு. அப்புறம் இவங்க மைண்டில் என்ன வருது, நம்ம இன்னும் சாப்பிடல, வீட்டில் போய் டிஃபன் சாப்பிடும். ஸோ இப்போ இந்த டிஃபன்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா காம்போ ஆயிடுச்சு. நிறையா ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்க, இப்போ அவங்கெல்லாம் நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகுது. அவங்க ஏதோ ஒரு ஆஃபர் போடுறது, மக்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு காம்போ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் பார்த்தா மசால் தோசை, பொங்கல், அப்புறம் வந்து வடை, அப்புறம் பார்த்தா பூரி, அப்புறம் காஃபி, இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு 1500 கலோரி இருக்க மாட்டிருக்கு. அப்புறம் பார்த்தா டூ மச் ஃபேட்டு, கொஞ்சம் ப்ரோட்டீன் கிடைக்கும், கொஞ்சம் கார்ப்ஸ் கிடைக்கும், கொஞ்சம் விட்டமின் மினரல்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி சாப்பிட்டா என்ன ஆகுன்னா, இப்போ ஆல்ரெடி 3 நேரம் சாப்பாடு முடிஞ்சிருச்சு. இந்த 3 நேரம் சாப்பாடு முடிஞ்சிருச்சுன்னா இவங்க இந்த வாக்கிங் போன டயர்டு, இந்த 3 நேரம் சாப்பிட்டதெல்லாம் போட்டு அழுத்தி ஒரு இடத்துல போய் உட்காந்து வேலை செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். நம்மளுடைய செயல் வந்துட்டு என்ன ஆகுன்னா, ஏன் சுகர் வந்து ரொம்ப ஸ்பைக் ஆச்சுன்னா நமக்கு அந்த மாதிரி வந்து ட்ரௌசினஸ்ஸு, தூக்கம் வரும். ஸோ அது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும், லோ சுகர் ஆகும். லோ சுகர் ஆனவொன்னே மறுபடியும் போவாங்க, கடையை தேடுவாங்க, டீ, காஃபி. இந்த மாதிரி மனுஷன் என்ன ஆகிட்டான் அப்படின்னா, காலையில் எப்படி சாப்பிட்ணும், மத்தியானம் எப்படி சாப்பிட்ணும், நைட்டு எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியாமல் மாற்றி காலையில் ஹெவி, மத்தியானம் மேக்ஸிமம் பீப்புள் லைட்டாக சாப்பிட்றாங்க, ஒரு சிலர் நல்லா சாப்பிட்றாங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா ஹெவி 7 to 8க்குள்ளே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த பசித்தன்மை கரெக்டாக ஒரு லெவலில் இருக்கும், அந்த சுகர்னுடைய லெவல்லாம் ஒரு கரெக்டாக இருக்கும், கரெக்டாக சாப்பிட்டு விட்டுருவீங்க. 8 தாண்டிச்சு, 9 தாண்டிச்சுன்னா உங்களுக்கு அகோர பசி ஆயிரும். இந்த அகோர பசி ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய ஃபேவரட் ஃபுட்டெல்லாம் மைண்டில் வந்துடும். இந்த ஃபேவரட் ஃபுட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் மைண்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் பார்சல் வாங்கி வீட்டில் போய் உட்காந்து நம்ம மைண்ட் என்ன சொல்லுது, இனிமேல் தான் உனக்கு ஃப்ரீ, ஸோ இப்போ தான் நீ நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு இயற்கைக்கு எகெயின்ஸ்டாக ஆப்போசிட்டாக என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக வாங்கி வச்சு உட்காந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டு மசால் ஃபேட்டி ஃபுட்டு, ஆயில் ஃபுட்டு, ஃப்ளேவர் ஃபுட்டு, ஸ்பைசி ஃபுட்டு, அந்த ஃபுட்டு, இந்த ஃபுட்டு, எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டு எல்லாம் டூ மச் ஆயிலு, ரொம்ப ஃபேட்டு, எல்லாம் ஜீரணமாகாமல் விடிய நெளிஞ்சிட்டு கிடக்கிறது, தூக்கம் வரல, ஒரு அன்ஈஸியாக இருக்குது, நாளையிலேருந்து இது கருமத்தை சாப்பிடக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் அடுத்த நாளைக்கு என்ன பண்ணும், அதே தான் நடக்கும். ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள். வாக்கிங் கிளம்புறீங்களா, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கிளம்புங்க. வாக்கிங் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு நீர் ஆகாரம் அந்த மாதிரி சாப்பிடுங்க. இல்லை உங்களுக்கு காலையில் வாக்கிங் போகிறப்பே சாப்பிட்ணுன்னா ஏதாவது லைட்டாக நீர் ஆகாரம், டீ சாப்பிட்றீங்களா, க்ரீன் டீ சாப்பிடுங்க, எனர்ஜி கிடைக்கும். போயிட்டு வந்துட்டு தேர்ஸ்டி, ஹங்கர், தாகம், பசி, இதுக்கு முதல் நமக்கு வித்தியாசம் தெரியறதில்ல. 99% பேர் இன்றைக்கி 1 லிட்டர் கீழே தான் தண்ணி குடிக்கிறாங்க. ஸோ காலையில் நல்லா வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். எப்படி, ஒரு 3 இட்லி, சாம்பார் சட்னி. ஏன்னா இட்லியில் உளுத்தம்பருப்பு ப்ரோட்டீன் வரும், ஸ்டீம் பேஸ்டு,
சாம்பார் சட்னியில் புரோட்டீன் வரும், தேங்காயில் நல்லா கொழுப்பு வரும், சாம்பாரில் காய் போடுவாங்க. இப்படி சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும், தூக்கம் வராது. பேலன்ஸ் டயட். மதியானம் வந்துட்டு சாப்பாடு, காய்கறி, முட்டை, நெய் இப்படி சாப்பிடுங்க. இல்லையா சைவமாக சுண்டல் வச்சு சாப்பிடுங்க. நைட்டு இட்லி தோசை சாப்பிடுங்க. இடையிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலோரி சேவ் ஆகும். மெயினாக ஆர்கன்ஸ் எல்லாம் ரெஸ்ட்டு. காலையிலேயே 3 தடவை ஆர்கன்ஸை வேலை வாங்குகிறோம். 11 மணிலேருந்து மறுபடியும் சாயங்காலத்துக்குள்ளே பார்த்தா ஒரு 4-5 தடவை வேலை வாங்குகிறோம். நைட்டு ஹெவியாக தள்ளுறோம். ஸோ இதனால தான் நம்மளுடைய தைராய்டு, சுகரு எல்லாம் வீக் ஆகுது. ஏன்னா பொழுதுனிக்கு வேலை செஞ்சுட்டே இருக்குல்ல, அதுக்கு தேவையான சக்தியை நம்ம கொடுக்கறதில்ல. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சாப்பாடு பழக்கம் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் கெடுக்குது, நம்ம வருமானத்தையும் கெடுக்குது. வருமானத்தை எப்படி கிடைக்குது? நிறைய சாப்பிட்டா வேலையே செய்ய முடியாத, தூக்கம் வரும், டயர்டாக இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணி என்ன சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், எப்படி கலந்து சாப்பிட்றது, தண்ணிக்கு ஒரு பிளானிங்கு, லஞ்சுக்கு ஒரு பிளானு, நைட்டு டின்னர் 7 மணிக்கெலாம் சாப்பிட்ணும். 7 to 7 அடுத்த நாள் காலையில் 12 மணி நேரம் ஃபாஸ்டிங். அது கேப் விடணும். அப்போ தான் நமக்கு உடம்பு சூப்பராக ரெடியாகும், நல்லா தூக்கம் வரும். ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் யூஸ் ஆகுது, எனக்கு தேவைப்படுதுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை அனுப்பி விடுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க.